வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க அறிக்கையின் இறுதி வரைவு இதுவரை மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்படவில்லை. அமைச்சர் மஹிந்த சமரசிங்க. சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள 2 கொள்கலன்களும் இன்று திறப்பு. ஜப்பானுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து நாடு திரும்பினார் ஜனாதிபதி. கிரிக்கெட் தேர்தலை ஏப்ரல் 16ஆம் தேதி வரை பிற்போடுவதற்கு நடவடிக்கை. ஜப்பானுக்கான 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து கொண்ட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று அதிகாலை நாடு திரும்பினார். அதிகாலை 1:30 அளவில் ஜனாதிபதி நாடு திரும்பியதாக ஜனாதிபதி ஊடக இணைப்பு செயலாளர் விஜயானந்த ஹேரத் குறிப்பிட்டார். ஜப்பானுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தின் இறுதி நாளான நேற்று டோக்கியோ நகரில் உள்ள இலங்கை தூதரகத்தின் அதிகாரிகளை ஜனாதிபதி சந்தித்தார். அதனையடுத்து ஜப்பானில் உள்ள லங்காஜி பௌத்த விகாரையின் விகாராதிபதி பானகல உபதிச தேரர் உள்ளிட்ட மாகாண சங்கத்தினரின் தலைமையில் நடைபெற்ற மத அனுஷ்டானங்களிலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார். அதனையடுத்து ஜப்பானில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களையும் ஜனாதிபதி சந்தித்ததாக ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டது. 2012ஆம் ஆண்டுக்கான வாக்காளர் பதிவேட்டின் பிரகாரம் நுவரெலியா மாவட்டத்துக்கான பாராளுமன்ற ஆசனம் ஒன்றை அதிகரிப்பதற்கு தேர்தல்கள் செயலகம் தீர்மானித்துள்ளது. நுவரெலியா மாவட்டத்தின் நில அமைவு மற்றும் சனத்தொகை வீதம் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டிற்கான வாக்காளர் பதிவேட்டின் பிரகாரம் நுவரெலியா மாவட்டத்தில் 5,07,093 வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இதன் பிரகாரம் நுவரெலியா மாவட்டத்திற்கான பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7ஆக அதிகரிக்கப்பட உள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் RAML ரத்நாயக்க குறிப்பிட்டார். இதேவேளை 2012ஆம் ஆண்டிற்கான வாக்காளர் பதிவேட்டின் பிரகாரம் பதுளை மாவட்டத்திற்கான ஒரு பாராளுமன்ற ஆசனத்தை குறிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டிற்கான வாக்காளர் பதிவேட்டின் பிரகாரம் பதுளை மாவட்டத்தில் 5,95,532 வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இந்த தீர்மானத்திற்கு அமைய பதுளை மாவட்டத்திற்கான ஆசனங்கள் 8ஆக குறைவடைய உள்ளது. 2012ஆம் ஆண்டிற்கான வாக்காளர் பதிவேட்டுக்கு அமைய நாட்டின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 44,51,264 எனவும் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் குறிப்பிட்டார். விரயம் மற்றும் ஊழலின் காரணமாகவே நாட்டில் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவிக்கின்றார். ஆத்தனகல பகுதியில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மறைந்த அனுர பண்டாரநாயக்கவின் 5ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த ஞாபகார்த்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினால் அத்தனகல தொகுதியில் உள்ள வறிய குடும்பங்களுக்கு இதன்போது உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. බණ්ඩාරනායකවරු දූෂණය කෙරුවේ නැහැ. අපි අවංකව රට පාලනය කෙරුවා. අපේ තියෙන ඒවත් දීලා பண்டாரநாயக்க குடும்பத்தினர் ஊழல்களில் ஈடுபடவில்லை. நாம் நேர்மையாக நாட்டை ஆட்சி செய்தோம். எம்மிடம் உள்ளதையும் நாம் வழங்கினோம். நான் அறிந்த வகையில் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளது. நானும் சுமார் 12 வருடங்கள் நாட்டை ஆட்சி செய்தேன். நாட்டில் இன்றுள்ள ஊழல்களை பார்க்கும்போது உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் கொள்ளையிடுகின்றனர். இந்த நடவடிக்கை நிறுத்தப்படுமாயின் அரசாங்கத்தினால் அதிகளவான பணத்தை சேமிக்க முடியும். அனைத்து அபிவிருத்தி நடவடிக்கைகளின் போதும் ஊழலில் ஈடுபடுவோர் 50% நிதியை தமதாக்கிக் கொள்கின்றனர். இந்த நிதியை அரசாங்கம் இழக்கின்றது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாட்டை ஆட்சி செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டமை தொடர்பில் நாம் அரசாங்கத்திற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனினும் அன்று 5 வாகனங்களை பயன்படுத்திய அமைச்சர்கள் இன்று 10, 15, 20 வாகனங்களை பயன்படுத்துகின்றனர். வீண் விரயத்தினால் வாழ்க்கை செலவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. எமது ஆட்சிக் காலத்தில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக நாம் பெறுமதி வாய்ந்த ஆயுதங்களை கொள்வனவு செய்திருந்தோம். எனது ஆட்சிக் காலத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட ஆயுதங்கள் யுத்தத்தை வெற்றிக் கொள்வதற்கு பெருமளவில் உதவியாக இருந்தது என ஜெனரல் சரத் பொன்சேகா தெரிவித்திருந்தார். அந்த காலப்பகுதியிலும் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த எம்மால் முடிந்தது. එහෙම කරලත් මීට වැඩිය බඩු මිල අපි සීමා කරන්න පුළුවන් වුණා. தமது உரிமைகளுக்காக போராடுத பட்சத்தில் இலங்கை பெண்களின் அரசியல் பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்காது என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோசி சேனநாயக்க தெரிவிக்கின்றார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார்.
பால்நிலை சமத்துவம், சம உரிமை, அரசியலில் பெண் பிரதிநிதித்துவத்தின் உரிமைகளை வெற்றி கொள்ளல் எனும் தொனிப்பொருளின் கீழ் கொழும்பு மன்றக் கல்லூரியில் நேற்று பகிரங்க விவாதம் ஒன்று நடைபெற்றது. At every election, the party manifestos. சகல தேர்தல்களின் போதும் கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனம் முன்வைக்கப்படும் என்பது உங்களுக்கு தெரியும். பெண்கள் தொடர்பான தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது கட்சியில் வேறாக உள்ளது என்பதும் எனக்கு தெரியும். அதில் 33% உரிமை பெண்களுக்கு வழங்கப்படுவதாகவும் பெண்கள் சிறந்த அந்தஸ்தினை பெறுவதற்காக செயற்படுவோம் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் தற்போதைய அரசாங்கம் கடந்த தேர்தலில் பெண்களுக்கான பெயர் பட்டியலில் 25% பிரதிநிதித்துவத்தை வழங்குவதாக உறுதியளித்தது. எனினும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. நாட்டில் உள்ள அனைத்து பெண்களும் இது தொடர்பில் அவதானித்துக் கொண்டு அந்த உரிமையை பெற்றுக் கொள்வதற்காக போராடும் வரை இந்த விடயம் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது. தீர்மானங்களை மேற்கொள்ளும் போது பெண்களின் பங்களிப்பு மற்றும் உரிமை தொடர்பில் ஒரு சிலரே பேசுகின்றனர். Very few people would have a dialogue with regard to that. விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. குண்டுமணிகளை வைத்து விளையாடும் போது அவதானமாக இருக்கவும். புத்தளம் சாலியவெவ வீரபுர பகுதியில் இடம்பெற்ற சம்பவத்தில் சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார். 4 வயதான யாஷித்மி ஷாவின்திகா 3 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தின் இளைய வாரிசு. அனுராத போதனா வைத்தியசாலையில் இவர் நேற்று பிற்பகல் உயிரிழந்திருந்தார். அவரது பூத உடல் நேற்று வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை தனது வயதையொத்த மேலும் சில சிறார்களுடன் யஷித்மி விளையாடிக் கொண்டிருந்தார். அதன்போது அவர் குண்டுமணி விதையை உட்கொண்டமை பின்னர் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து யஷித்மி நொச்சாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட போதிலும் அவரை காப்பாற்ற முடியவில்லை. அவர் வாந்தி எடுத்தார். வயிற்றோட்டம் ஏற்பட்டது. வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதை அடுத்து அவர் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். தாதியர்கள் புத்தகங்களை காட்டினார்கள். அதில் நஞ்சு தன்மையுடைய மலர்கள் இருந்தன. இவ்வாறான புத்தகங்களை சேலமருவுகளில் கூட அவர்கள் காண்பித்ததில்லை. நச்சுத்தன்மை வாய்ந்த குண்டுமணியை உட்கொண்டதை அடுத்து அவர் உயிரிழந்துள்ளதாக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் W. அத்தபாத்து தெரிவித்தார். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அதீத கவனத்துடன் செயல்படுமாறு வைத்தியர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பெற்றோர் அதிக வேலை பளுவுடன் இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் இவ்வாறான அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. பிள்ளைகளை வைத்திருப்பவர்கள் அதிக அவதானத்துடன் இருக்க வேண்டும். தமது கண் பார்வைக்கு எட்டிய தூரத்தில் பிள்ளைகளை வைத்து பராமரிக்க வேண்டும். ஆகவே வீடுகளில் பிள்ளைகள் இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் அல்லது நீங்கள் இருக்கும் இடங்களுக்கு குழந்தைகள் வருவார்களாயின் அவர்கள் உட்கொள்ளக்கூடிய வகையிலான பொருட்களை அவர்களது கைக்கு எட்டும் தூரத்தில் வைக்க வேண்டாம் என நான் பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். இலங்கை தொடர்பில் அமெரிக்கா சமர்ப்பிக்க உள்ள பிரேரணையின் இறுதி வரைவு இதுவரை முன்வைக்கப்படவில்லை என மனித உரிமை தொடர்பான ஜனாதிபதியின் விசேட பிரதிநிதி அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவிக்கின்றார். ஜெனீவா நகரிலிருந்து நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து வெளியிட்ட அமைச்சர் பிரேரணையை சமர்ப்பிப்பதற்கான கால எல்லை செவ்வாய்க்கிழமையுடன் நிறைவு பெறுவதாக கூறினார். அவர்களால் சமர்ப்பிக்கப்படவுள்ள பிரேரணையின் 2வது வரைவு உத்தியோகபூர்வமாக தற்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் 3வது வரைவை அவர்கள் கடந்த வாரம் சமர்ப்பித்தாலும் அது உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்படவில்லை. அதனை உத்தியோகபூர்வமாக கையளிப்பதற்கான காலம் செவ்வாய்க்கிழமையுடன் முடிவடைகின்றது. இதற்கமைய திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை அளவில் அவர்கள் உத்தியோகபூர்வமாக கையளித்துள்ள உத்தேச பிரேரணையை நாம் காணக்கூடியதாக இருக்கும். அதற்கு பின்னரே நாடுகளின் நிலைப்பாடு தெரிய வரும். இவர்கள் இறுதியில் என்ன பிரேரணையை சமர்ப்பிக்க உள்ளார்கள் என்பது இதுவரை எவருக்கும் தெரியாது. விவாதத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் பிரேரணையை காணாமல் எவரும் கருத்துக்களை வெளியிட மாட்டார்கள். ஆனால் இந்த பிரேரணை மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காகவோ ஊக்குவிப்பதற்காகவோ கொண்டு வரப்படுகின்ற பிரேரணை அல்லவென்பது மிகவும் தெளிவாக புலப்படுகின்றது. இது அரசியல் நிகழ்ச்சி நிரலை அடிப்படையாக கொண்டு சமர்ப்பிக்கப்படுகின்ற பிரேரணை என்பது மிகவும் தெளிவாக விளங்குகின்றது. 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் இருந்து எமது நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்படவில்லை. நாம் அந்த நிலைப்பாட்டிலேயே தொடர்ந்து உள்ளோம். எமது நிலைப்பாட்டை நாம் தெளிவுபடுத்தியுள்ளோம். இத்தகைய பிரேரணைகளை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. நாம் நாளாந்தம் சர்வதேச சமூகத்திற்கு விளக்கமளித்து வருகின்றோம். மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகரின் அறிக்கை புதன்கிழமை சமர்ப்பிக்கப்படவுள்ளது.
அதிலும் நாம் கலந்து கொள்வோம். பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டால் 21ஆம் திகதி அது குறித்து கலந்தாலோசிக்கப்படும். அந்த சந்தர்ப்பத்திலும் நாம் எமது நிலைப்பாட்டை மிகவும் தெளிவாக அறிவிப்பதற்கு எண்ணியுள்ளோம். இலங்கையில் மனிதுரிமை மீறல்கள் மற்றும் பொதுமக்களின் உயிர்கள் பறிக்கப்பட்டமை தொடர்பில் சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் குறித்து சுயாதீன மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விசாரணை நடத்தப்படும் என எதிர்பார்ப்பதாக இந்தியா தெரிவிக்கின்றது. மனிதுரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான பிரபஞ்ச காலக்கிரம மீளாய்வு அறிக்கை நேற்று நிறைவேற்றப்பட்டதையொட்டி அதன் இந்திய பிரதிநிதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நடவடிக்கையுடன் இலங்கை ஆக்கப்பூர்வமாக தொடர்புபட்டதையிட்டு பாராட்டு தெரிவித்துள்ளார். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையில் உள்ள பரிந்துரைகளை செயற்படுத்துவது தொடர்பிலும் மும்மொழி கொள்கையை ஊக்குவிப்பது தொடர்பிலும் தாம் முன்வைத்த பரிந்துரைகளை இலங்கை ஏற்றுக்கொண்டமை தொடர்பில் இந்தியா மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளது. நல்லிணக்கம், அதி உயர் பாதுகாப்பு வலயங்களை குறைப்பது, வடக்கின் சிவில் நடவடிக்கைகளிலிருந்து ராணுவத்தை படிப்படியாக நீக்குவது போன்ற நடவடிக்கைகள் செயற்திறன் மிக்கதாகவும் குறிப்பிட்ட கால எல்லையிலும் இடம்பெறும் என இந்தியா எதிர்பார்ப்பதாக மனித உரிமைகள் பேரவையின் இந்திய பிரதிநிதி கூறியுள்ளார். மீள்குடியேற்றம் மற்றும் புனர்வாழ்வு ஆகிய விடயங்களில் தற்போது ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை பாராட்டியுள்ள இந்தியா இந்த விடயங்களில் காணப்படுகின்ற ஏனைய பிரச்சினைகளும் விரைவில் தீர்க்கப்படும் என நம்புவதாக தெரிவித்துள்ளது. இந்த வருடம் செப்டம்பர் மாதம் வடமாகாண சபைக்கான தேர்தலை நடத்துவதற்கு இலங்கை அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதை வரவேற்றுள்ள இந்தியா, இலங்கையின் அரசியல் அமைப்பின் கீழ் உறுதி செய்யப்பட்டுள்ள ஜனநாயக உரிமைகள் வடபகுதி மக்களுக்கும் கிடைக்கும் என தொடர்ந்தும் எதிர்பார்ப்பதாக அறிவித்துள்ளது. அரசியல் தீர்வுக்கான செயற்பாட்டை துரிதப்படுத்தவும் உண்மையான தேசிய நல்லிணக்கத்தை மேம்படுத்தவும் இந்தியா தொடர்ந்தும் இலங்கை அரசாங்கத்தை ஊக்குவிக்கும் என மனித உரிமைகள் பேரவையில் இந்திய பிரதிநிதி விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் அமெரிக்காவினால் கொண்டுவரப்படும் பிரேரணையில் போர்க்குற்றம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற நிபந்தனையை இணைப்பதற்கு இந்தியா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மு. கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாத பட்சத்தில் இந்திய மத்திய அரசின் அமைச்சரவையில் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து நீடிப்பது அர்த்தமற்றதாகிவிடும் என அவர் தெரிவித்ததாக தி ஹிந்து பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த விசாரணைகளை மேற்கொண்டு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற திருத்தத்தை அமெரிக்க பிரேரணையில் சேர்ப்பதற்கான முயற்சிகளை எவ்வித ஐயப்பாடுமின்றி இந்திய அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என மு. கருணாநிதி கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை இந்த பிரேரணைக்கு இந்தியா ஆதரவு தெரிவித்தால் அது குறித்து கவலை அடைவதாக இந்தியாவுக்கான இலங்கையின் உயர்ஸ்தானிகர் பிரசாத் காரியவசம் தெரிவிக்கின்றார். எனினும் அது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என அவர் கூறுகின்றார். எமது இரு நாடுகளுக்கும் இடையே நீண்டகால தொடர்பு உள்ளது. இதனூடாக அந்த தொடர்புகளுக்கு பாதிப்பு ஏற்படாது. இந்தியா அந்த பிரேரணைக்கு ஆதரவு வழங்கினால் அது குறித்து நாம் கவலை அடைவோம். எனினும் அது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை பாதிக்காது. எமது உறவு தொடர்பான வரலாற்றின் ஒரு அத்தியாயமாக மாத்திரமே இந்த நிகழ்வு அமையும்.